Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2 la chapter number 7 area la page number 164 la rhombus என்ற shape பத்தி தான் நம்ம இந்த chapterல பார்க்க போறோம். rhombus என்ற shapeல ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம வந்து குவாட்ரிலேட்டரல்ஸ் சாப்டர்ல த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ராம்பஸ் படிச்சிருக்கோம். அதுல வந்து டூ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ராம்பஸ் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ராம்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி டயகனல் ப்ராப்பர்ட்டி வந்து ராம்பஸ்க்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயகனல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா த டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. அப்படின்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராம்பஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ராம்பஸ் வரைஞ்சோன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல்ன்றது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ டயகனல்ஸ் வரைகிறோம்னா அந்த டயகனல்ஸ் எப்படி வந்து டிவைட் ஆகும்னா டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகும். ஒவ்வொரு டயகனலும் டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகும். ஓகேவா? ஏபிசிடின்றது ஒரு ராம்பஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பிடின்ற டயகனல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு டயகனல்ஸும் ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா டூ ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகும் அந்த டயகனல்ஸ். ஓகேவா? இப்போ ஏசின்றது டூ ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகும். அதே மாதிரி பிடின்றதும் டூ ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகும். அதே மாதிரி அது பைசெக்ட் பண்ணும்போது அது பைசெக்ட் பண்ற ஆங்கிள் எப்படி இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். அந்த ரெண்டு டயகனல்ஸும் பைசெக்ட் பண்ணும்போது the angle formed is 90 டிகிரி. அதுதான் வந்து சொல்லுவாங்க the diagonals bisect each other at right angle இல்லைன்னா at 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்? the diagonals are perpendicular bisectors. perpendicularனா என்ன? they form 90 degree. அந்த ரெண்டு diagonalsும் வந்து they form 90 degree. when they intersect they form 90 degree. bisectorsனா என்ன? they divide the line segment into two equal parts னு அர்த்தம். இதுல line segment என்னது? diagonal. அதனால two equal parts டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ராம்பஸ் வந்து ஒரு parallelogram தான். parallelogram-ஓடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் parallelogram is base into height. ஓகேவா? ஸோ அது வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா வந்து ராம்பஸுக்குன்னு சில ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. கரெக்டா? parallelogram-க்கு பாத்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல் கிடையாது. ராம்பஸ்க்கு வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி the diagonals bisect each other at 90 டிகிரி. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம வந்து ராம்பஸுக்கு வந்து ஏரியாவுக்கு தனியா ஒரு ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து டைசெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப டைசெக்ஷன் மெத்தட்னு பாத்தீங்கன்னா this is the rhombus. ஓகே, ABCD அப்படின்றது ராம்பஸ். இதுல வந்து எதுக்காக வந்து ரெண்டு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ராம்பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ரெண்டு ஐசோசலஸ் ட்ரையாங்கிளா உங்களுக்கு டிவைட் ஆகுது. ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் பிசிடின்னு ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே வந்து உங்களுக்கு ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டா? எப்படி ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்ஸ்? ரெண்டுமே வந்து கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்றோம் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா, அப்ப ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே மாதிரி OA இஸ் ஈக்குவல் டு OCA and the diagonals bisect each other at 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் தான். இப்போ தனித்தனியா இந்த ஐசோசலஸ் ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கலாம். ஐசோசலஸ் ட்ரையாங்கிளை எப்படி வந்து ஒரு ரெக்டாங்கிளா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம லாஸ்ட் ஃபிகர் இட் அவுட்ல பார்த்தோம் இல்லையா? ட்ரையாங்கிள் டாபிக்ல வந்து ஒரு ஐசோசலஸ் ட்ரையாங்கிளை எப்படி வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிளா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். அந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல டைசெக்ட் பண்றதுனா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான். ஒரு ஷேப்பை கட் பண்ணி அதை வந்து வேற மாதிரி ஃபார்ம் பண்ணி வேற ஒரு ஷேப்க்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் டைசெக்ஷன். ஸோ நம்ம எப்படி வந்து அதை கட் பண்ண போறோம்னா அலாங் த டயகனல்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறோம். கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஷேப் கிடைக்கும்? இந்த ஷேப் கிடைக்கும். அலாங் த டயகனல்ஸ் நம்ம வந்து இப்போ கட் பண்றோம். கட் பண்ணோம்னா யூ வில் கெட் 4 ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டா? 4 ட்ரையாங்கிள் வருது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐசோசலஸ் ட்ரையாங்கிளை வந்து நான் ஆரஞ்சு கலர்ல கலர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் கீழே இருக்குது இல்லையா? அதை வந்து கிரீன் கலர் ட்ரையாங்கிளா கலர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த 4த்தையும் நம்ம கட் பண்றோம். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? OABன்ற ட்ரையாங்கிளை அப்படியே வச்சுக்க போறோம். OADன்ற ட்ரையாங்கிளை என்ன பண்ண போறோம்? நம்ம ஃபிளிப் பண்ண போறோம். ஃபிளிப் பண்ணி கொண்டு வந்து கரெக்டா வந்து இந்த ADயும் BAவும் வந்து ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் ஆகுற மாதிரி நம்ம வைக்க போறோம். ஓகேவா? அதே மாதிரி கிரீன் ட்ரையாங்கிளுக்கு எடுத்தீங்கன்னா
ஓபிசின்ற ட்ரையாங்கிள் அப்படியே வச்சுட்டு ஓடிசின்ற ட்ரையாங்கிளை நம்ம ஃபிளிப் பண்ண போறோம். ஃபிளிப் பண்ணி இந்த ஹைபோட்டனியூஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகுற மாதிரி நம்ம அதை வந்து ஃபிளிப் பண்ணி வைக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ட்ரையாங்கிளோடைய ஓடி அண்ட் ஏ இது ஃபிளிப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துடும். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மர்ஜ் பண்ண போறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மர்ஜ் பண்ணோம்னா வாட் வி வில் கெட் அ ரெக்டாங்கிள். கரெக்டா? இது நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் ஃபிகர் இட் அவுட்லயே பார்த்தோம். கரெக்ட்? இப்போ நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கா? இதோட லென்த் என்னவா இருக்கும்? இந்த லென்த் தான், ஓடின்ற இந்த லென்த் தான் இந்த ரெக்டாங்கிளோடைய லென்த்தா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இதோட பிரெத் என்னவா இருக்கும்? ஓஏ தான் இதோடைய பிரெத்தா இருக்கும். ஓகே, இதோட லென்த் என்னவா இருக்கும்? ஓடின்றது தான் லென்த்தா இருக்கும், பிரெத் வந்து ஓஏன்றது தான் பிரெத்தா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ஓபின்றது தான் லென்த்தா இருக்கும், அதே மாதிரி பிரெத் என்னவா இருக்கும்? ஓஏ தான் வந்து பிரெத்தா இருக்கும். ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட பிரெத் இருக்கு இல்லையா, ஓஏ, அதை இங்க எழுதியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிளோடைய பிரெத் இருக்கு இல்லையா, ஓஏ, அதை எழுதியிருக்கேன். இப்ப லென்த்துக்கு பாத்தீங்கன்னா டாப்ல இருக்குல்ல ஓடின்றது, அதை மேல எழுதியிருக்கேன். கீழே பாட்டம்ல இருக்க பிஓவை இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே, இப்ப வந்து இந்த ஆரஞ்சு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா, அதோடைய டைமென்ஷன்ஸை எழுதிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் கிரீன் ரெக்டாங்கிள் ஃபிளிப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதோட டைமென்ஷன்ஸையும் எழுதுவோம். இப்ப டாப்ல இருக்கிற லென்த் என்னது? ஓபி, அதை இங்க எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாட்டம்ல இருக்கிற லென்த் என்னது? ஓடி, அதை இங்க எழுதியிருக்கேன். கிளியர்? நெக்ஸ்ட் இப்ப பிரெத்துக்கு வரலாம். பிரெத் வந்து இந்த பிரெத் தான் வந்து இந்த சைட்ல ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓசின்றது தான் இதோட பிரெத். இந்த இடத்துலயும் வந்து ஓசி தான் இருக்கு. கிளியர்? இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸையும் நான் ஜாயின் பண்ண போறேன். ரெண்டு ரெக்டாங்கிள்ஸையும் ஜாயின் பண்ணி அதுக்கு ஒரு புது நேம் கொடுக்க போறேன். WXYZன்ற நேம்ல ஒரு ரெக்டாங்கிள், இந்த ஆரஞ்சு அண்ட் கிரீன் டுகெதர் நான் வந்து கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஃபார்ம் ஆகுற ரெக்டாங்கிளுக்கு WXYZன்னு நான் நேம் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இதோட சைட் லென்த் எப்படி இருக்கும்? இந்த XYயோடதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட லென்த் ஓடியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி கீழே இருக்கிறதோட லென்த் என்னவா இருக்கும்? ஓடியா இருக்கும். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சோடது என்னது? ஓஏ. லெஃப்ட் சைட்ல ஆரஞ்சோடது என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு ஓஏ வந்திருக்கு. கீழே என்ன வந்திருக்கு? ஓசி வந்திருக்கு. கிரீனோடது வந்து லெஃப்ட் சைட்ல ஓசி வந்திருக்கு. இப்ப அதே ரைட் சைட்ல பாருங்க, ஆரஞ்சோடது என்ன வந்திருக்கு? ஓஏ வந்திருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்ல கிரீனோடது வந்து ஓசி வந்திருக்கு. ஸோ ஓஏ பிளஸ் ஓசி அப்படின்றது தான் இந்த டோட்டல் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள். அதே மாதிரி லென்த் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஓடி. இது வந்து புரிஞ்சுதா? இப்ப நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? வாட் ஆர் த சைட் லென்ஸ் ஆஃப் தி ரெக்டாங்கிள் WXYZன்னு கேக்குறாங்க. இதோட சைட் லென்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இதோட டைமென்ஷன் என்ன? லென்த் என்ன வந்தது நம்மளுக்கு? லென்த் இஸ் ஓடி. அதே மாதிரி பிரெத் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? ஓஏ பிளஸ் ஓசி. கரெக்டா? இப்ப வந்து நம்ம பழைய இதை பார்க்கலாம். பழைய ஃபிகர் பாத்தீங்கன்னா லென்த் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? ஓடின்னு வந்திருக்கு. ஓடின்றது என்ன? இந்த ராம்பஸ்ல ஓடி இஸ் நத்திங் பட் ஹாஃப் ஆஃப் த டயகனல். கரெக்டா? இந்த பிடின்றது தான் டயகனல் 1ன்னு வச்சுக்கலாம். பிடின்றது தான் டயகனல் 1னா ஓடின்றது என்னது? ஹாஃப் ஆஃப் த டயகனல் 1. ஓடி இஸ் நத்திங் பட் ஹாஃப் ஆஃப் தி டயகனல் 1. கரெக்டா? ஏன்னா வந்து the diagonals bisect each other. Bisectனா என்ன? 2 equal parts டிவைட் ஆகும். ஸோ ஓடின்றது half of BD. Is that clear? ஓகே, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வாட் ஆர் த சைட் லென்ஸ் ஆஃப் தி ரெக்டாங்கிள் WXYZனா ஃப்ரம் தி டைசெக்ஷன் we see that XWன்றது என்னது? இது XW is the length of the diagonal AC. அதே தான் நம்ம பார்க்கலாம். OA plus OCன்னு இருக்கா? OA plus OCன்றது என்னது? Let me erase it first. OA plus OC. இது OA, இது OC. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? ஃபைனலா AC வந்துரும். கரெக்டா? which is nothing but one diagonal. கரெக்டா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. XWன்றது என்னது? the length of the diagonal AC. ஓகே, அதே மாதிரி WZன்றது என்னது? half of the length of the diagonal BD. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நம்ம diagonal 1ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்னை வந்து diagonal 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப நம்மளுக்கு இதோட ஃபார்முலா என்ன வரும்? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிளோட ஆன்சர் என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் is equal to
length into breadth இல்லையா? length என்னது? OD. OD is nothing but half of diagonal 2. Half of BD. Okay, half of BD into breadth என்னது? It is the total diagonal AC இல்லையா? அதாவது என்ன வந்தது? OA plus OC வந்தது. OA plus OC is nothing but AC. Okay, so the area of the rectangle is half into BD into AC. இதுதான் வந்து formula to find out the area of rhombus. Rhombus தான் நம்ம dissect பண்ணி rectangle கொண்டு வந்திருக்கோம். So the formula for area of rhombus is in place of BD and AC நான் என்ன பண்ண போறேன்? diagonal 1, diagonal 2 நான் போட்டுக்க போறேன். அப்ப என்ன வந்துரும்? half into diagonal 1 into diagonal 2. ஓகேயா? diagonal 2. இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபைடா எழுதணும்னா ஃபுல்லா diagonal எழுதாம என்ன பண்ணலாம்? half into d1 into d2 எழுதலாம். d1 stands for diagonal 1 and d2 stands for diagonal 2. So half of diagonal 1 into diagonal 2 is the formula for area of the rhombus. Is that clear? Dissect பண்ணி ஃபார்முலாவை டிரைவ் பண்ணாமா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? It is in page number 165. இந்த ராம்பஸை 2 triangles-ஆ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணிட்டு அதுல இருந்து ஃபார்முலாவை வந்து டிரைவ் பண்ணலாம். கரெக்டா? இப்போ குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருந்தாங்களா? நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருந்தோம். ஏரியா ஆஃப் பாலிகன்லயே படிச்சிருந்தோம். என்ன பண்ணுவோம்? நம்ம அதை வந்து ட்ரையாங்கிள்ஸா டிவைட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு எல்லா ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஓகேவா? ஸோ அலாங் பிடி நான் என்ன பண்ண போறேன்? 2 ட்ரையாங்கிளா வந்து இந்த ராம்பஸை டிவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னன்னா ஏபிடின்ற ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இஸ் ஏபிடின்ற ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் என்னன்னா பிசிடின்ற ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸாக நான் இப்போ டிவைட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் நம்ம தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி இதுல வந்து பேஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பிடின்னு எடுத்துக்கலாம். பிடி இஸ் த பேஸ். ஸோ பிடியை வந்து பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஹைட் என்ன எடுத்துக்கிறோம்? ஹைட் இஸ் ஓஏ. ஓகேவா? இட் இஸ் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹைட்டா எடுப்போம். ஸோ ஓஏ இஸ் தி ஹைட். இது வந்து ஒழுங்கா கிளியரா தெரியலன்னா நான் திருப்பி வரைகிறேன். ஓகே. So OA is the height. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்னன்னு பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD. ஃபார்முலா என்ன? half into base into height. So half into base வந்து BD into OA. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ABDன்ற ட்ரையாங்கிளுக்கு. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன? இன் ட்ரையாங்கிள் BCD. அதுல வந்து பேஸ் என்னது? பேஸ் வந்து சேம் தான். பிடி தான் வந்து நம்ம பேஸா எடுத்திருக்கோம். ஸோ பிடி இஸ் த பேஸ். ஹைட் என்னது இதுக்கு? த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஓசின்றது தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டா? இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி இஸ் ஈக்குவல் டு half into base into height. பேஸ் என்னது? பிடி. ஹைட் என்னது? ஓசி. ஓகேவா? ஸோ இப்போ 2 ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் ராம்பஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி பிளஸ் ட்ரையாங்கிள் பிசிடி. இந்த ரெண்டுத்தோட ஏரியாவையும் நம்ம எழுதிக்கலாம். ஹாஃப் இன்டூ ஏபிடியோட ஏரியா என்னது? half into half எழுதியாச்சு. half into BD into OA plus BCD, triangle BCD ஓட ஏரியா என்ன? half into BD into OC. இப்போ எது எதுலலாம் வந்து காமன் டேர்ம்ஸ் இருக்கோ, காமனா எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வெளியே எடுக்க போறோம். இப்போ 2 டேர்ம்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து half வந்து காமனா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து half எடுத்து எழுதிக்கிறேன். half into next வேற எது காமனா இருக்கு? BD காமனா இருக்கு ரெண்டுத்துலயுமே. கரெக்டா? ஸோ காமனா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வெளியே எழுதிட்டு மீதி இருக்கிறத வந்து பிராக்கெட் குள்ள போட்டுக்கலாம். ஸோ half into BDன்றது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. பிராக்கெட் போட்டுட்டு மீதி இருக்கிறது என்னென்ன? ஓஏவும் ஓசியும் மீதி இருக்கு. நடுவுல என்ன இருக்கு? பிளஸ் சைன் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் எழுதிக்கணும். ஓஏ பிளஸ் ஓசி.
ஓகேவா? இப்போ OA பிளஸ் ஓசின்றது என்னன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ OA பிளஸ் ஓசின்றது இது வந்து OA, இது வந்து OC. ஸோ OA பிளஸ் ஓசின்றது என்னது? இட் இஸ் AC, அதர் டயக்னல் இல்லையா? OA பிளஸ் ஓசின்றது என்னது? த அதர் டயக்னல் AC. ஸோ அதுக்கு பதில் நம்ம ஏசின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ half into BD into AC. ஸோ BDன்றது ஒரு டயக்னல், ஏசின்றது அனதர் டயக்னல். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு பதிலாக டயக்னல் 1 இன்டூ டயக்னல் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏரியா என்னது? half இன்டூ டயக்னல் 1 இன்டூ டயக்னல் 2, ஏரியா ஆஃப் ராம்பஸ். நம்மளுக்கு அதே ஆன்சர் தானே வந்தது. ஃபர்ஸ்ட்டும் நம்மளுக்கு அதே தான் வந்தது, இப்பயும் நம்மளுக்கு அதே தான் வந்திருக்கு. அதாவது டைசெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் தி ராம்பஸ்க்கு ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். இன்கேஸ் வந்து நம்ம டூ ட்ரையாங்கிள்ஸாக நம்ம டிவைட் பண்ணி ஏரியா ஆஃப் தி பாலிகனில் போட்டோம்ல, அந்த மெத்தடில் போட்டாலும் நம்ம வந்து வி ஆர் ஏபிள் டு டிரைவ் தி ஏரியா ஆஃப் ராம்பஸ் இன் போத் த கேசஸ். டைசெக்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம டிரைவ் பண்ணோம், டூ ட்ரையாங்கிள்ஸை டிவைட் பண்ணியும் நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். இஸ் தட் கிளியர்? Next shape, it is trapezium. It is in page number 166. Find the areas of the following trapezium by breaking them into figures whose areas can be computed. First, trapezium na enna ஞாபகம் இருக்கா? quadrilateral chapterல படிச்சிருக்கோம். trapezium na enna one pair of opposite sides வந்து parallel-ஆ இருக்கும். ஓகேவா? இப்போ suppose இந்த trapezium எடுத்துக்கிட்டீங்கன்னா AB is parallel to DM. அதே மாதிரி இந்த trapezium எடுத்துக்கிட்டீங்கன்னா PQ is parallel to TU, and then இந்த trapezium வந்து WX is parallel to ZY. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டலா மட்டும்தான் பேரலலா இருக்குமானா கிடையாது. ஓகே, இப்படியும் அது பேரலலா இருக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து ABCD அப்படின்னு போட்டோம்னா இதுல வந்து AD is parallel to BC. ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் பேரலா இருக்கலாம், ஆனால் ஒரு பேர் மட்டும்தான் அது பேரலா இருக்கும். பேரலோகிராமுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு பேரலா இருக்கும் இல்லையா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் தான் வந்து உங்களுக்கு பேரலா இருக்கும் ட்ரெபீசியம்க்கு. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் பற்றியும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த சாப்டர் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஏரியா. இதுல ஒவ்வொரு ட்ரெபீசியம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெபீசியம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம வந்து எந்த ஷேப்பா இருந்தாலும் எனி பாலிகன் இஃப் யூ டேக், அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று ட்ரையாங்கிள்ஸா டிவைட் பண்ணுவோம், இல்ல ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸா டிவைட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அது மாதிரி டிஃப்ரெண்ட் இதுல வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தெரியும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தெரியும், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் தெரியும். கரெக்டா? இதுக்கு முன்னாடி வந்து ராம்பஸும் படிச்சோம். ஸோ இந்த எல்லாத்தோட ஏரியாவும் படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அக்கார்டிங்லி நம்மளுக்கு எந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியுமோ இதுல வந்து எது அப்ளை ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஷேப்பை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இதை வந்து டூ ஷேப்ஸா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஷேப்பா டிவைட் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்கொயர். ஓகேவா? ABMD அப்படின்ற ஒரு ஸ்கொயர் இது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இருக்கிறது BMCன்றது இட்ஸ் அ ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் ஷேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா the first one is a triangle, the last one is a triangle, and the middle இருக்கிறது என்னது? ரெக்டாங்கிள். ஓகேவா? அதே மாதிரி the third ட்ரெபீசியம் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ரெக்டாங்கிளாகவும் ரெண்டு ட்ரையாங்கிளாகவும் டிவைட் பண்ணிருக்காங்க. ஓகே, இத மாதிரி அவங்க வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். பேஸ் ஹைட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அக்கார்டிங்லி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? டிவைட் பண்ணி வச்சுட்டு ஒன்னொன்னத்தோட ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கலாம், கொஸ்டின் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 2, அண்ட் தென் திஸ் இஸ் சப்டிவிஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சப்டிவிஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம், இந்த ட்ரெபீசியம்க்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? ABCDன்றது தான் ட்ரெபீசியம். கரெக்டா? ABCD ட்ரெபீசியம். அது வந்து எந்த ரெண்டு ஏரியாவை நம்ம ஆட் பண்றோம்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ABMD. ஓகே, இந்த ABMDன்ற ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதையும் பிளஸ் ட்ரையாங்கிள் BCMன்ற ட்ரையாங்கிளையும் நம்ம ஆட் பண்றோம். BCM இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும், ஐ மீன் இந்த ஸ்கொயரையும் இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we will get the area of the trapezium. கரெக்டா? இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்
இப்போ பாருங்க ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா என்னன்னா இது ஸ்கொயரா ரெக்டாங்குலர்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ பாருங்க 1 2 3 4 ஓகேவா. லென்த் வந்து 4 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ பிரெத் பாத்தீங்கன்னா 1 2 3 4 யூனிட்ஸ். ஸோ இட்ஸ் 4/4 ஸ்கொயர். அதனால தான் வந்து இதை நான் ஸ்கொயர்னு சொன்னேன். அண்ட் தென் பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ சைட் லென்த் என்னது 4 யூனிட்ஸ். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, இட் இஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்ன, சைட் ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 4 ஸ்கொயர் பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிஎம். இட் இஸ் பேஸ் இன்டூ ஹைட் இல்லையா, half இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இப்போ பேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாமா. ஸோ சிஎம்ன்றதான் பேஸ். எத்தனை யூனிட்ஸ் 1 2. ஸோ இட் இஸ் 2 யூனிட்ஸ். அதே மாதிரி ஹைட் பார்க்கலாம் 1 2 3 4 4 யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ அதை எழுதிக்கலாம் half இன்டூ பேஸ் இஸ் 2 ஹைட் இஸ் 4. இப்போ 2 2 கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ரிமைனிங் 4 தான் இருக்கும். 4 ஸ்கொயர் இஸ் இந்த 4 ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த அந்த அதோடைய ஸ்கொயரோட சைடு இஸ் 4. 4 ஸ்கொயர் இஸ் 16 பிளஸ் இதை வந்து கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன வந்தது 4 வந்தது. ஸோ 16 பிளஸ் 4 இஸ் 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா. நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால வந்து அதோட யூனிட் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதணும். ஓகே, தட் இஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன் பண்ணலாம். செகண்ட் ஒன் என்னது, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் தென் ஒரு ட்ரையாங்கிள் அகெயின். ஓகே, இப்போ ஒன்னொன்னுத்தையும் நான் தனித்தனியா எழுதுறேன். மேபி உங்களுக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆனாலும் ஆயிருக்கலாம். ஸோ நான் ஃபுல்லா எழுதுறேன். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம், ஃபுல் ட்ரெபீசியம் எழுதலாம். PQRSன்றதான் ட்ரெபீசியம். PQRSன்றதான் ட்ரெபீசியம். அதை வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்றோம், ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் இல்லையா, PTSன்ற ட்ரையாங்கிள், PTSன்ற ட்ரையாங்கிள் பிளஸ் நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் PQUTன்ற ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் PQUT பிளஸ் நெக்ஸ்ட் திருப்பி வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு which is QRU. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PTS கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ PTS கண்டுபிடிச்சோம்னா பேஸ்ன்றது என்னது ST which is half into ST into height என்னது PT is the height into PT. இப்போ ST யோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா. ST எவ்வளோ 1 2. So it is 2 units. PT எவ்வளோ 1 2 3 units. ஓகே, ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். half into 2 into 3 கரெக்டா. ஸோ 2 2 கேன்சல் ஆயிடுமா. அப்போ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிளுக்கு கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத்தா. லென்த்தோட நேம் என்னன்னு பார்த்துக்கலாம். லென்த் இஸ் TU, பிரெத் இஸ் PT. TU இன்டூ PT. இப்போ வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். TU ஓட வேல்யூ என்ன வருது, 1 2 3 4 5 6 வருது கரெக்டா. இது வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பிரெத் வந்து 3ன்னு. ஸோ இட் இஸ் 6 into 3 which is 18 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் QRUவும் PSTயும் வந்து சேம் ட்ரையாங்கிள் தான். எனிவே நம்ம திருப்பி கண்டுபிடிக்கலாம். இதோட பேஸ் எவ்வளோ வருது 2 யூனிட்ஸ். அதே மாதிரி ஹைட் என்ன வருது 1 2 3 யூனிட்ஸ் கரெக்டா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QRU is equal to half into அதோட நேம் என்னது UR into QU. UR into QU. Base into height இல்லையா, which is half into 2 into 3. 2 2 gets cancelled. அப்ப 3 square units வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஏரியாஸையும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம், ட்ரெபீசியமோட நேம் என்ன PQRS. PQRS is equal to first triangle area 3 units 3 square units plus rectangle area 18 square units plus
அடுத்த ட்ரையாங்கிளோட ஏரியா 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் போடலாம். தேர்ட் ஒன், இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் எவ்வளோ? இதுவும் வந்து 2 ட்ரையாங்கிள் அண்ட் 1 ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா 1 2 யூனிட்ஸ். அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 யூனிட்ஸ்னு வருது இந்த ட்ரையாங்கிளுக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் 1 2 3 4 யூனிட்ஸ். பேஸ் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ்னு வரும். ஓகே, ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா லென்த் என்ன வருது? 1 2 3 4 5 வருது. 5 யூனிட்ஸ் வருது. கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 3, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ட்ரெபீசியமோட நேம் என்ன? இட் இஸ் WXYZ. WXYZ. Okay, which is area of triangle. First triangle பேர் என்ன? It is WMZ. WMZ plus rectangle. Rectangle ஓட நேம் WXNM. WXNM plus triangle. The last triangle என்னது? XYN. XYN. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து டைரக்டாகவே போடுறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து half into பேஸ் வந்து 2 வந்தது, பேஸ் 2 அண்ட் ஹைட் 4 வந்தது. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2 into 4 பிளஸ் ரெக்டாங்கிளோடைய ஏரியா என்னது? லென்த் இன்டூ பிரெத். லென்த் வந்து பார்க்கலாம். லென்த் இஸ் 5 and breadth is 4. So 5 into 4. 5 into 4 plus triangle இந்த first triangle dimensions தான் half into 2 into 4. Okay, so 2 gets cancelled. அப்போ வந்து triangle ஏரியா வந்து 4 square units வரும் plus rectangle ஏரியா 5 into 4 is 20 square units வரும். அதுக்கப்புறம் third triangle பார்த்தீங்கன்னா 2 cancel ஆகிடும். அப்போ 4 square units வரும். ஸோ ஃபைனலி எவ்வளோ வரும்? 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வரும். இஸ் தட் கிளியர்? ஸோ இதை மாதிரி நம்ம வந்து ட்ரெபீசியம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக வந்து டிவைட் பண்ணிட்டு தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்லா ஏரியாவையும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணலாம். Consider a trapezium WXYZ with WX parallel to ZY. Find its area. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரிட் பேப்பர்ல வந்து அவங்க ட்ரெபீசியம் சிலதெல்லாம் கொடுத்து உங்களை வந்து ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸாக அதை டிவைட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிச்சோம் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஒன்று டெரைவ் பண்ண போறோம். இந்த ட்ரெபீசியமை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? WX வந்து it is parallel to ZY அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ முன்ன மாதிரியே தான் இதை வந்து மொத்தம் 3 ஷேப்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ரெக்டாங்கிள், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ட்ரையாங்கிள், செகண்ட் ஒன் இஸ் அ ரெக்டாங்கிள் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஏரியா தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? WX is parallel to ZYன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? WM இருக்கு இல்லையா? WMன்னு ஒரு லைன் வரைய போறோம். இது ஆல்ரெடி வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? நார்மலா வந்து ஒரு ட்ரெபீசியம்னு இருந்ததுன்னா இது இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெபீசியம். WXYZன்றது அந்த ட்ரெபீசியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்? WMன்னு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போறோம். அதே மாதிரி XNன்னு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போறோம். இது வந்து இதுலயே கொடுத்துட்டாங்க, அதனால வந்து எதுக்கு திருப்பி எழுதணும் அப்படின்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெபீசியம்னா இந்த WXYZ மட்டும்தான். இந்த நடுவில் இருக்கிற இந்த WM XN வந்து இந்த ட்ரெபீசியம்ல ஒரு பார்ட் இல்லை, நம்ம தான் வரைய போறோம். ஓகேவா? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை தான் இப்போ என்ன எழுத போறேன். WM வந்து என்ன பண்ணுது? பெர்பெண்டிகுலர் டு ZY. ஓகே, அதே மாதிரி XN வந்து பெர்பெண்டிகுலர் டு ZY.
ஓகே, இந்த ரெண்டு லைன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், WXNMன்றது ஒரு ரெக்டாங்கிளா அப்படின்னு கேட்கிறேன். எங்கேயுமே அவங்க சொல்லல அது ரெக்டாங்கிள்னு. ஸோ இது ரெக்டாங்கிளா அப்படின்னு நான் கேட்கிறேன். அது ரெக்டாங்கிள் தான். ஏன் அது ரெக்டாங்கிள்? ஏன்னா WXும் ZYயும் பேரலல். கரெக்டா? WXும் ZYயும் வந்து பேரலல். இப்ப பேரலா இருந்ததுன்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி நம்ம படிச்சிருக்கோம்ல. டூ பேரலல் லைன்ஸ் கட் பை எ டிரான்ஸ்வர்சல். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டும் பேரலல் லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, WXும் ZYயும் பேரலல் லைன் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது வந்து கட் பை எ டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சல் என்னது? இங்க WMன்றதான் டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சலா இருந்ததுன்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வில் பி சப்ளிமெண்டரியா? கரெக்ட். இப்போ இங்க எம்ல வந்து ஒரு WMன்றது பர்பண்டிகுலர் லைன்ன்றனால இந்த இடத்துல 90 டிகிரி. அதே மாதிரி XNன்றது பர்பண்டிகுலர் லைன்ன்றனால இந்த ZYயோட அது ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ஓகே, அப்போ இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல Wன்னு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்ல? ஸோ அந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும்? 90 டிகிரியா தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ல ஃபார்ம் ஆகுற ஆங்கிளும் 90 டிகிரியா தான் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிளுக்கு என்ன? ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி. அதான ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ WX வந்து parallel to ZYன்றனால கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி. ஓகே, கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி. சப்ளிமெண்டரியா இருக்கிறனால ஈச் இன்டீரியர் ஆங்கிள் இன் WXNM is 90 degree. Therefore, WXNM is a rectangle. அதை நம்ம எதுக்காக ப்ரூவ் பண்றோம்னா அப்பதான் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிப்போமா ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் WXYZ is equal to area of triangle WMZ plus rectangle WXMN plus triangle XNY. இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி தான். இப்போ ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், அதுக்கு வந்து ஏரியா என்ன கண்டுபிடிக்கணும்? இட் இஸ் ட்ரையாங்கிள்ன்றனால half into base into height இல்லையா? ஸோ half into base என்னது? ZM is the base and height என்னது? it is WM plus rectangle என்னது? length into breadth இல்லையா? lengthன்றது என்னது? lengthன்றது MN into breadthன்றது என்னது? WM plus இப்ப ட்ரையாங்கிளுக்கு பாருங்க, lengthன்றது என்னது? NY, அதே மாதிரி breadthன்றது XN. half into length breadth கிடையாது ட்ரையாங்கிளுக்கு, base and height. ஓகேவா? ஸோ half into base into height, baseன்றது NY into heightன்றது XN. ஓகே, இது வரைக்கும் வந்து சில ஆல்பபெட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துடலாம், ஒரு டைமென்ஷன் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன டைமென்ஷன் கொடுக்க போறேன்னா, ஹைட்டை வந்து நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இது ஹைட்னா இதுவும் ஹைட் தான். ஹைட்டை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்க போறேன். ஓகே, அதே மாதிரி WXோட வேல்யூவை ஏன்னு எடுத்துக்க போறேன். ZYயோட வேல்யூவை நான் பின்னு எடுத்துக்க போறேன். ZYயோட வேல்யூவை நான் பின்னு எடுத்துக்க போறேன். இப்ப இது வந்து 3 பார்ட்ஸா, ZYன்றது 3 பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு இல்லையா? ZM plus MN plus NYன்னு டிவைட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ZM ஓட வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். NYயோட வேல்யூவை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப MN வந்து இட் இஸ் ஏ. கரெக்டா? ஏன்னா WX வந்து ஏனா அப்படியே நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் வரையும் போது MNோட வேல்யூவும் நம்மளுக்கு ஏவா தான் இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா எப்படி நான் டிவைட் பண்ணிருக்கிறேன்னு? ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்திருக்கிறேன். ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்திருக்கேன். ரெண்டு சைடுமே ஹைட் வந்து ஹெச் தான். அதுக்கப்புறமா வந்து மேல WXோட வேல்யூவை ஏன்னு எடுத்திருக்கேன். ZYயோட வேல்யூ, அதாவது இந்த பேஸ், ரெண்டு பேசஸ் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு பேசஸோட வேல்யூவும் ஏ பின்னு எடுத்திருக்கிறேன். டாப்ல இருக்கிற பேஸோட வேல்யூ WX, பாட்டம்ல இருக்கிற பேஸ் வந்து ZY, அதோட வேல்யூவை நான் பின்னு எடுத்துக்கேன். ஓகேவா? இப்ப WX வந்து ஏனா அப்படியே ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சனால இந்த MN ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதோடைய லென்த்தும் வந்து உங்களுக்கு A யூனிட்ஸ் தான் இருக்கும்.
ஓகேவா? இப்போ லெஃப்ட்ல இருக்கிற அந்த ட்ரையாங்கிளோடைய பேஸ் வந்து எக்ஸ்னும் ரைட்ல இருக்க ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து ஒய்னும் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த வேல்யூஸ் தான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இந்த இடத்துல. ஓகே, which is equal to half into zm எவ்வளோ x, wm எவ்வளோ h, wmன்றது it is the height plus mnன்றது எவ்வளோ, mn நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், mn ஓட வேல்யூ வந்து a. இங்க பாருங்க இந்த இடத்துல போட்டிருக்கேன்ல mn is equal to a ன்னு போட்டிருக்கேன். ஸோ a ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். mn is a into wm is height h plus half into ny என்னது, ny ஓட வேல்யூ நான் y ன்னு எடுத்திருக்கேன். கரெக்டா, ny ஓட வேல்யூ y ன்னு எடுத்துக்கிறேன், ஹைட் h ன்னு எடுத்திருக்கேன். ஸோ y into h. இப்ப எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது என்னது, h காமனா இருக்கு. ஸோ நான் h வந்து வெளியே எடுத்துறேன். எது காமனா இருக்கோ அதை நம்ம வெளியே எடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து பிராக்கெட் குள்ள நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடுறேன். ஓகே, இதுல ஹெச்சை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு டேர்ம்ல இருந்தும் நான் ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டு மீதியை வந்து நான் பிராக்கெட் குள்ள போடுறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஹெச்சை ரிமூவ் பண்ணா என்ன இருக்கும், ஹாஃப் இன்டூ எக்ஸ் இருக்கும் பிளஸ் ஹெச்சை ரிமூவ், செகண்ட் டேர்ம்ல இருந்து ஹெச்சை ரிமூவ் பண்ணா ஏ இருக்கும் பிளஸ் தேர்ட் டேர்ம்ல இருந்து ஹெச்சை ரிமூவ் பண்ணா என்ன இருக்கும், ஹாஃப் இன்டூ ஒய்ன்னு இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்லயும் உங்களுக்கு ஹாஃப் ஹாஃப் இருக்கு இல்லையா, ஆனா இந்த ஏல மட்டும் ஹாஃப் இல்ல. அதனால நான் என்ன பண்றேன், ஏன்றத, அதாவது ஏனா என்ன அர்த்தம், 1ஏன்னு அர்த்தம். அந்த 1ஏன்றத நான் எப்படி எழுத போறேன், ஹாஃப் ஏ பிளஸ் ஹாஃப் ஏன்னு எழுத போறேன். ஓகேவா, ஹாஃப் ஏ பிளஸ் ஹாஃப் ஏன்னு எழுத போறேன். ஓகே, ஹாஃப் பிளஸ் 1/2 பிளஸ் 1/2 எவ்வளோ, விச் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா. ஸோ இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி எழுத போறேன். 1ஏன்றத 1/2a பிளஸ் 1/2aன்னு எழுத போறேன். எதுக்காக அப்படி எழுத போறேன், 1/2 வந்து காமனா வெளியே எடுக்கணும் அப்படின்றதுக்காக. புரிஞ்சுதா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு h இன்டூ 1/2a பிளஸ் இந்த ஏன்றதை நான் எப்படி எழுத போறேன்னு சொன்னேன், இந்த இடத்துல வந்து எக்ஸ் வரும், ஏ வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 1/2 எக்ஸ் தான் இல்லையா. ஸோ 1/2 எக்ஸ்ன்னு இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இப்போ செகண்ட் டேர்ம் வந்து ஏன்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இப்போ ஸ்பிளிட் பண்ண போறேன். 2 டேர்ம்ஸை ஸ்பிளிட் பண்ண போறேன். 1/2a பிளஸ் 1/2aன்னு எழுத போறேன். தட் இஸ் ஈக்குவல் டு a ஒன்லி. கரெக்டா? பிளஸ் தேர்ட் டேர்ம் என்னது, 1/2y. இப்ப எல்லாத்துலயுமே 1/2 இருக்கா, அப்ப 1/2 நான் காமனா எடுக்கலாம்ல. ஸோ 1/2 இப்ப நான் காமனா எடுத்துட்டேன்னா இந்த டேர்ம்ல இருந்து 1/2 எடுத்துடுறேன், இந்த டேர்ம்ல இருந்து 1/2 எடுத்துடுறேன், இந்த டேர்ம்ல இருந்து 1/2 எடுத்துடுறேன், இந்த டேர்ம்ல இருந்து 1/2 நான் எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் 1/2 h இன்டூ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பிராக்கெட் குள்ள போட்டுக்கலாம். இப்ப 1/2 எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, ரிமைனிங் எக்ஸ் இருக்கும். செகண்ட் டேர்ம்ல 1/2 எடுத்துட்டேன்னா என்ன ரிமைனிங் இருக்கும், ஏ இருக்கும் பிளஸ் இதுலயும் தேர்ட் டேர்ம்லயும் 1/2 எடுத்துட்டேன்னா திருப்பி என்ன இருக்கும், ஏ இருக்கும் பிளஸ் ஃபோர்த் டேர்ம்ல 1/2 எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும், எனக்கு ஒய் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலா என்ன வருது, 1/2 h இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஒய்ன்னு வருது. இப்போ நான் இதை லைட்டா ரீரைட் பண்ண போறேன், ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். 1/2 h இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஒய்யை சேர்த்து எழுதிட்டு இன்னொரு ஏவை கடைசியா நான் எழுத போறேன். ஓகேவா? அதாவது இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ இருக்குல்ல, இதை வந்து ஃபோர்த் டேர்மா போட்டுட்டு தேர்ட் டேர்மா ஃபோர்த் டேர்மா, ஏன்னா வந்து இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டா? அடிஷனுக்கு வந்து இட் இஸ் ட்ரூ இல்லையா. ஸோ ஏ இருக்கிற இடத்துல ஒய்யையும் ஒய் இருக்கிற இடத்துல ஏவையும் நான் மாத்தி எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஒய் இருக்குல்ல, தட் இஸ் ஈக்குவல் டு பியா. நல்லா பாருங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஒய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், பின்னு வரும். டோட்டல் லென்த் நம்ம பின்னு தானே எழுத்தோம், இந்த பேஸ் எக்ஸ் இது, ஏ இது, ஒய் இது. அப்ப டோட்டல் லென்த் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், பின்னு எடுத்திருக்கோமா, அந்த வேல்யூவை நான் இப்ப சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஒய்க்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன், பின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ஹாஃப் ஹெச் இன்டூ பி பிளஸ் ஏ, இந்த மூணுத்தை மட்டும் பின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மீதி எனக்கு என்ன இருக்கு, ஏ இருக்கு. ஸோ பி பிளஸ் ஏன்னு எழுதுறேன். இதை வந்து நான் ரீரைட் பண்ணா என்ன வருது, ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பின்னு வருது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம். ஓகே, இப்போ ஒன்னொன்னுத்தையும் பிரிச்சு எழுதிருவோமா, ஹெச்னா என்ன, ஏனா என்ன, பினா என்னன்னு எழுதிருவோமா. ஸோ ஹாஃப் இன்டூ ஹைட் இன்டூ ஏன்றது என்னது, பேஸ் 1
பிளஸ் பின்றது என்னது பேஸ் 2. கரெக்டா? பேஸ் 1 பிளஸ் பேஸ் 2. ரெண்டு சைட்ஸ் இருக்கு. அந்த parallel சைட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த wxன்றது தான் பேஸ் 1, zyன்றது தான் பேஸ் 2. அந்த sum of the two parallel sides. இன்னும் பர்ஃபெக்ட்டா எழுதணும்னா half into height into sum of the parallel sides. ஓகேயா? பேஸ் 1 பேஸ் 2ன்றது என்னது? அந்த ரெண்டு parallel sides. அந்த ரெண்டு parallel sides-ஐயும் ஆட் பண்ணணும். சம்னா என்ன? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு into height into 1/2. 1/2 into height into sum of the parallel sides is the formula for area of the trapezium. புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் இது போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, புக்ல இருக்கிற அந்த டயக்ராமை வந்து பேரலா வச்சுக்கோங்க பக்கத்துல. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க வந்து அந்த டயக்ராமை ரெஃபர் பண்ணி இந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் பண்றது வந்து ஈஸியா இருக்கும், ஃபாலோ பண்றதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? எப்பயுமே வந்து புக்கை வந்து பக்கத்துல கீப் இட் அசைட், பக்கத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, will this formula hold for a trapezium that look like this? இப்போ ஒரு ட்ரெபீசியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோர் லைக் எ parallelogram. பார்க்கறதுக்கு parallelogram மாதிரியே இருக்கு, ஆனா இது parallelogram கிடையாது. ஓகே, ஒன் பேர் ஆஃப் parallel sides தான் இருக்கு. சப்போஸ் இந்த ட்ரெபீசியம்க்கு நம்ம ABCD அப்படின்னு நேம் கொடுக்குறோம்னா, ஓகே, இதுல வந்து ஏபியும் சிடியும் தான் பேரலல், ஏடியும் பிசியும் பேரலல் கிடையாது. ஏன்னா ட்ரெபீசியம்க்கு ஒன்லி ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஓகேவா? ஸோ இதை மாதிரி கொடுத்தாலும் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம்ல, டிரைவ் பண்ணியிருக்க ஃபார்முலா வந்து அப்ளை ஆகுமா, இதுக்கு வந்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து மொத்தம் ரெண்டு அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல என்ன பண்றாங்க, இப்போ ஏபிசிடின்றது தான் அந்த ட்ரெபீசியம் இல்லையா? அந்த ட்ரெபீசியம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த ஏபி இடி இருக்கு இல்லையா, இதையும் நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல பிசிஇன்ற ட்ரையாங்கிளையும் அவங்க ஆட் பண்ண போறாங்க. ஓகே, ஆட் பண்ணி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு அதே ஆன்சர் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து ஏபிஇடி இருக்கு இல்லையா, ஏபி ஃபர்ஸ்ட் ட்ரெபீசியம் ஏபிசிடின்றது வெறுமனே ஏபிசிடின்னு எழுதியிருக்குன்னா அது வந்து ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏபிசிடின்னு அர்த்தம். இந்த ஏபிசிடின்ற ட்ரெபீசியம் எது ரெண்டுத்தை நம்ம ஆட் பண்ண போறோம், ஏபிஇடியையும் பிஇசின்ற ட்ரையாங்கிளையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, ஏபிஇடின்ற ஒரு ஷேப்பையும் ட்ரையாங்கிள் பிஇசியையும் ஆட் பண்ண போறோம். இப்ப ஏபிஇடின்னு இருக்கு இல்லையா, இந்த ரெட் பார்ட், இதை வந்து நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது? அதனால நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து ஒரு ரெக்டாங்கிளா நான் இதை கன்வெர்ட் பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே அப் டு எஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஏன் எஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன், ஏல இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சேன்னா அது வந்து எஃப்ன்ற பாயிண்ட்ல மீட் ஆகும். ஓகேவா? இந்த சிடின்ற இந்த லைனை வந்து நான் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஏல இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையறேன்னா அது எஃப்ல மீட் ஆகுது. ஓகேவா? சோ ஏபிஇஎஃப்ன்றது ஒரு ரெக்டாங்கிள், ஏபிஇஎஃப்ன்றது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா? ஆனா இப்ப நான் இந்த ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த ட்ரெபீசியம். அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிடணும் இல்லையா, அப்பதான் வந்து எனக்கு ஏபிஇடின்ற பார்ட் கிடைக்கும். ஏபிஇடின்றது மட்டும்தான் பார்ட் ஆஃப் அ ட்ரெபீசியம். இதுல ஏடிஎஃப்ன்ற ட்ரையாங்கிள் வந்து இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த ட்ரெபீசியம். அதனால நான் அதை வந்து ரிமூவ் பண்ணினா என்ன பண்ணணும், நான் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அதனால இந்த ஏபிஇடி இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், ED is equal to இந்த ரெக்டாங்கிள் ABEFல இருந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணணும் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள், ADFன்ற ட்ரையாங்கிளை நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைட்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, பிஇசின்ற ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளை நான் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதை மாதிரி பண்ணேன்னா எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் சில இதெல்லாம் வேல்யூஸ்லாம் நான் அசைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ அசைன் பண்ணனா, ஹைட் வந்து அவங்க ஹெச்னே கொடுத்துட்டாங்க, ஹைட் இஸ் ஹெச். ஓகே, இப்போ சில இருந்து டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சில இருந்து டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூவை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ஏபியோட வேல்யூ ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன், டிஎஃப் ஓட வேல்யூவை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டிஎஃப் ஓட வேல்யூ நான் என்னன்னு எடுத்துக்க போறேன், எஃப்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா?
இப்போ 1 by 1 நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ABEFன்ற ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ABEF அப்படின்ற ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? லென்த் இன்டு பிரெத். லென்த் இன்டு பிரெத்னா இந்த ரெக்டாங்கிளோடைய லென்த் என்னவா இருக்கும்? AB இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, அப்ப லென்த் இஸ் ஏ. இங்க ஏனா இதுவும் வந்து ஏவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஏ இன்டு ஹைட் வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஹெச்ன்றது தான் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா. ஓகே, திஸ் இஸ் தி ஏரியா. இது புரிஞ்சிருச்சா? இப்ப நெக்ஸ்ட் இந்த குட்டி ட்ரையாங்கிளை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்ல, அந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். எந்த ட்ரையாங்கிள் அது? ADFன்ற ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ADF ஓட ஏரியா என்னவா இருக்கும்? இட் இஸ் half into base into height. பேஸ் நான் x எடுத்திருக்கேன்னா height h. ஸோ half into x into h. இது இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா. நெக்ஸ்ட் என்னது? இந்த ரைட் சைட்ல இருக்கிற ட்ரையாங்கிள், அதோட ஏரியாவையும் நான் கண்டுபிடிக்கணும். அது வந்து நான் ப்ளூலயே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் BECன்ற ட்ரையாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். half into base into height இல்லையா? ஸோ இதோட பேஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால நான் வந்து அதை வந்து yன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதோட பேஸ் வந்து yன்னு வச்சுக்கலாம். அப்ப இதோட ஏரியா என்னவா இருக்கும்? half into base is y into height. வந்து இங்க என்ன ஹைட் இருக்குதோ இந்த ஹைட் தான் வந்து இங்கேயும் ஹைட்டா இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் வந்து parallel lines, அதனால இதுவும் வந்து h தான். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்? ரெக்டாங்கிள்ல இருந்து இந்த குட்டி ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைட்ல இருக்க ட்ரையாங்கிளை நான் ஆட் பண்ணணும். கரெக்டா? அதுதான் நான் இப்ப பண்ண போறேன். அதுதான் வந்து ட்ரெபீசியமோட ஏரியா. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ABCD is equal to ரெக்டாங்கிளோட ஏரியா நம்மளுக்கு என்ன வந்தது? AHன்னு வந்தது. AH. அதுல இருந்து நம்ம இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல ADF, அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இது half into x into h minus half xh. அதுக்கப்புறம் இந்த BCEன்ற ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணணும். பிளஸ் half into YH. ஓகேவா? இப்போ AH minus XH by 2 plus half into YH வரும். இப்போ இது எல்லாத்துலயும் வந்து half, இது H வந்து உங்களுக்கு காமனா இருக்கு. கரெக்டா? எல்லாத்துலயும் வந்து H காமனா இருக்கு. எல்லா டேர்ம்ஸ்லயும் நான் H வந்து காமனா வெளியே எடுத்துட்டேன்னா A minus X by 2 plus Y by 2 வரும். A minus X by 2 plus Y by 2 வரும். இப்ப நான் A என்ன பண்றேன்? இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே 1Aன்றத நான் என்ன பண்ணேன்? 1 by 2A plus 1 by 2Aன்னு நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்க போறேன். which is equal to H into A by 2 minus X by 2 plus Y by 2. அப்புறம் இன்னொரு A by 2 இருக்குல்ல, அதை ஃபைனலா திருப்பி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது சிங்கிள் ஏன்றத நான் A by 2 plus A by 2ன்னு பிரிச்சு எழுதியிருக்கேன். இது ஒரு A by 2, இது ஒரு A by 2. 1 by 2 plus 1 by 2 is 1 இல்லையா? அப்ப A by 2 plus A by 2 is equal to 1A. அதுதான் வந்து நான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கிறேன். இப்ப எல்லாத்துலயுமே 2 இருக்கிறனால, டிவைடட் பை 2 இருக்கிறனால நான் டிவைடட் பை 2 காமனா வெளியே எடுத்துடுறேன். So it will be 1 by 2H into A minus X plus Y plus Aன்னு வரும். இப்ப பாருங்க, A minus X plus Y என்னன்றது பாருங்க அந்த ஃபிகர்ல. A இது மைனஸ் X. இப்ப இந்த ஃபுல் இது A, எங்க இருந்து எங்க வரைக்கும் Aன்னு சொல்றேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் A. ஓகே, Aல இருந்து X மைனஸ் பண்ணா, Aல இருந்து X வந்து நான் இப்ப மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணா இங்கே இருந்து இங்க வரைக்கும் என்னது எனக்கு? பிளஸ் Yன்றது என்னது? எனக்கு வந்து B வந்துருது இல்லையா? ஸோ அந்த B-யை நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். which is 1 by 2 into H, A minus X plus Yன்றது B plus Aன்னு வந்துருது. ஓகே, அதை ரீரைட் பண்ணா A into H into A plus B. அதே ஃபார்முலா வந்துருச்சா நமக்கு? புரியுதா? ஸோ அந்த ட்ரெபீசியம் எப்படி இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணாலும் கரெக்டாக டிவைட் பண்ணணும். இஷ்டத்துக்கு டிவைட் பண்ணக்கூடாது. கரெக்டாக டிவைட் பண்ணோம்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். இஸ் தட் கிளியர்? இது வந்து அப்ரோச் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் அப்ரோச் நம்பர் 2 பார்க்கலாம். அப்ரோச் நம்பர் 2 என்ன பண்றாங்க? அவங்க parallelogram அண்ட் ட்ரையாங்கிளை அதை டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபுல்லுத்தையும் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். செகண்ட் அப்ரோச் என்னன்னா, இந்த ட்ரெபீசியமை அவங்க parallelogram-ஆவும் ட்ரையாங்கிளாவும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ட்ரெபீசியமை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். ஸோ திஸ் இஸ் தி ட்ரெபீசியம்.
ஓகேவா? இந்த ட்ரெபீசியம்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஏடின்னு ஒரு சைடு இருக்கு இல்லையா, ஏடின்ற சைட இதுக்கு பேரலா வந்து ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறாங்க. ஓகே, ஃப்ரம் பி, ஸ்டார்டிங் ஃப்ரம் பி பேரலா ஒரு லைன் வரைகிறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு என்னது, பிஜின்ற லைன். இந்த பிஜின்ற லைனு இந்த சிடின்ற இந்த பேஸ் இருக்கு இல்லையா, பேஸ் ஆஃப் தி பேரலோகிராம், சிடியை வந்து ஜின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஓகேவா? அதனால ஏபிஜிடி அப்படின்றது ஒரு பேரலோகிராம். அண்ட் தென் வி ஹாவ் அ ட்ரையாங்கிள் பிசிஜி. ஓகே, இந்த பேரலோகிராமையும் இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we will get the area of the trapezium. ஓகே, அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இந்த ட்ரெபீசியம் ஏபிசிடி, ஏபிசிடினா என்ன, ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் ஏபிசிடி இஸ் த சம் ஆஃப், இது ரெண்டு ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணணும். எந்த ரெண்டு ஏரியாவையும் ஆட் பண்ணணும், பேரலோகிராம் ஏபிஜிடின்ற பேரலோகிராமையும் ட்ரையாங்கிள் பிசிஜின்ற ட்ரையாங்கிளையும் நம்ம ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தோடைய ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we will get the area of the trapezium ABCD. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் கண்டுபிடிக்க போறேன். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிஜிடி நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஏபிஜிடியோட ஏரியா நான் கண்டுபிடிக்கணும்னா அது ஃபார்முலா என்னது, இட் இஸ் பேஸ் இன்டூ ஹைட். பேஸ் வேல்யூ என்ன, இது வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இந்த இடத்துல பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இது டோட்டல் லென்த் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ட்ரெபீசியம். அதாவது சில இருந்து டி வரைக்கும் உள்ள லென்த் தான் வந்து பீன்றது. ஓகே, சில இருந்து டி வரைக்கும் உள்ள லென்த் தான் வந்து பீன்றது. ஆனா நம்ம இப்ப வந்து எடுக்க போறது வந்து பேரலோகிராம், ட்ரெபீசியம் எடுக்க போறது இல்ல, பேரலோகிராம். அதனால ஜிடியோட வேல்யூ என்னது, ஜிடி இஸ் ஈக்குவல் டு ஏ தான். இப்ப பேரலோகிராம்னா என்ன, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்ப ஏபி வந்து ஏ யூனிட்னா அப்ப ஜிடியும் ஏ யூனிட் தான். கரெக்டா? ஸோ ஜிடி இஸ் ஈக்குவல் டு ஏ. இது வந்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, இட் இஸ் பேஸ் இன்டூ ஹைட். பேஸ் எவ்வளோ, ஏ, அண்ட் ஹைட் எவ்வளோ, இங்க வெளியே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெச்னு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்னா, இங்கேயும் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஹெச்சா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஏஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிஜி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இட் இஸ் ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் இல்லையா, ஹைட் வந்து ஹெச் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ பேஸ் வேல்யூ என்னது, இந்த டோட்டல் லென்த் வந்து பி, இந்த டோட்டல் லென்த்ல இருந்து நம்ம வந்து இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், we will get GC இல்லையா, புரியுதா உங்களுக்கு? இப்போ சிடின்றது ஒன்றும் கிடையாது, சிடி இஸ் ஈக்குவல் டு சிடின்றது இந்த டோட்டல் லென்த் ஆஃப் தி ட்ரெபீசியம். சிடி இஸ் ஈக்குவல் டு ஜிடி பிளஸ் ஜிசி. கரெக்டா? இப்போ எனக்கு ஜிசி வேணும்னா நான் என்ன பண்ணணும், சிடில இருந்து ஜிடியை நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது பில இருந்து நான் ஏவை சப்ட்ராக்ட் பண்ணேன்னா சிடில இருந்து, இப்போ வந்து சிடி இஸ் ஈக்குவல் டு ஜிடி பிளஸ் ஜிசியா, அப்போ ஜிசி ஈக்குவல் டு, இங்க கீழே எழுதுறேன், ஜிசி ஈக்குவல் டு சிடி மைனஸ் ஜிடி. சிடின்றது எவ்வளோ, சிடி இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல எழுதிருக்கேன் பாருங்க, இட் இஸ் பி யூனிட்ஸ். ஜிடின்றது எவ்வளோ, ஏ யூனிட்ஸ். ஸோ பி மைனஸ் ஏ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து பிராக்கெட் குள்ள போடணும். இட் இஸ் பி மைனஸ் ஏ இன்டூ ஹெச். ஓகேவா? ஹாஃப் இன்டூ பி மைனஸ் ஏ இன்டூ ஹெச். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு half into BH minus half into AH. ஓகே, இப்போ ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே இருக்கிறதையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் என்ன, இந்த ரெண்டு ஏரியாவையும் ஆட் பண்ணி வர்றதா. ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசிடி, the trapezium ABCD equal to parallelogram ஓட ஏரியா என்ன, AH plus triangle ஓட ஏரியா என்ன, half BH minus half AH. ஓகேவா? இப்போ இதையும் எரேஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஃபர்தரா எரேஸ் பண்ண வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து AH-ஆ, இதுவும் லைக் டேர்ம்ஸ், AH minus half AH. கரெக்டா? இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். இப்போ ஏஹெச்ல இருந்து ஹாஃப் ஏஹெச் நான் சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன வரும், அதாவது 1 ஏஹெச்ல இருந்து ஹாஃப் ஏஹெச் சப்ட்ராக்ட் பண்ணணும். நான் 1 ஏஹெச்ன்றதை நான் எப்படி எழுதலாம், 2 AH by 2ன்னு எழுதலாம். கரெக்டா? 2 by 2ன்னு எழுதலாம்.
இல்லைனா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2/2ன்னு வரும். கரெக்டா? அப்ப 2ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? எனக்கு 1/2 AHன்னு வரும். கரெக்டா? 2ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 1 போட்டுட்டு கீழே டினாமினேட்டர் என்னவோ அது அப்படியே போட்டுப்போம். ஸோ இட் வில் பி 1/2 AHன்னு வந்துடும். ஸோ இங்க வந்து என்ன எழுதிக்கலாம்? 1/2 AH பிளஸ் 1/2 BHன்னு வருது. இது ரெண்டுத்துலையும் காமனா இருக்கிறது என்னது? 1/2 காமனா இருக்கு ரெண்டுத்துலையும். அதே மாதிரி H வந்து காமனா இருக்கு. ஸோ இதை ஃபைனலா எழுதும் போது எப்படி எழுதலாம்? 1/2 H இன்டூ ரிமைனிங் இருக்கிறத பிராக்கெட்ல எழுதிக்கங்க, விச் இஸ் A பிளஸ் B. ஓகே, ஃபார்முலா வந்துருச்சு இல்ல? half into height into sum of the parallel sides. அதுதானே உங்களுக்கு ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். அதை நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன அப்ரோச்ல வந்து இந்த ப்ராப்ளமை வந்து ஹேண்டில் பண்ணாலும், அப்ரோச் 1 அப்ரோச் 2 எதுல ஹேண்டில் பண்ணாலும் நமக்கு வர ஃபார்முலா வந்து என்னது? இட் இஸ் த சேம். த ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் இஸ் half into height into sum of the parallel sides. Is that clear? நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்ம் பண்றதுக்கு வேற ஒரு அப்ரோச். ஃபைண்டிங் த ஏரியா யூசிங் 2 காப்பீஸ் ஆஃப் ட்ரெபீசியம். ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து மொத்தம் 2 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து இன்னொரு மெத்தடு, ஃபைண்ட் த ஏரியா யூசிங் 2 காப்பீஸ் ஆஃப் ட்ரெபீசியம். ஸோ ஒரு ட்ரெபீசியம் எடுத்துக்கிறாங்க, அதோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அதாவது 2 ஐடென்டிக்கல் ட்ரெபீசியம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. Okay, so there is another interesting way of finding the area of trapezium. Consider 2 copies of the given trapezium in which AB is parallel to CD. இது வந்து ரொம்ப important. எது வந்து parallel sides அப்படின்றது நமக்கு தெரியணும். AB is parallel to CD. இப்ப ABCDன்ற trapeziumோட நம்ம வந்து ஒரு காப்பி எடுக்கிறனால அந்த vertices of the copy வந்து எப்படி எடுத்துக்கணும்னா எல்லாமே in terms of dash எடுத்துக்கணும். So A ஓட காப்பி வந்து A dash. அதே மாதிரி A ஓட காப்பி A dash, B ஓட காப்பி is B dash, C ஓட காப்பி is C dash and D ஓட காப்பி is D dash. இதை வந்து நம்ம ஒன்னோட ஒன்னு ஜாயின் பண்றதுக்கு there are 2 நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க வந்து 2 பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்து இதை வந்து மர்ஜ் பண்ண போறாங்க? இந்த 2 ட்ரெபீசியமையும் 2 ஐடென்டிக்கல் ட்ரெபீசியம், காப்பி ஆஃப் தி ட்ரெபீசியமையும் அந்த ஆக்சுவல் ட்ரெபீசியமையும் எப்படி மர்ஜ் பண்ண போறாங்கன்னா, ஸோ ABCD அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெபீசியமா? ABCD அப்படின்றது ஃபர்ஸ்ட் ட்ரெபீசியம். இதை வந்து அலாங் BC வந்து ஜாயின் பண்றாங்க. அலாங் BC வந்து ஜாயின் பண்றாங்க. BC யோட எப்படி ஜாயின் பண்றாங்கன்னா, இதோடைய B டேஷும் Cயும் இங்க வர மாதிரி. ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஃபிளிப் பண்ணிடுறாங்க. இதை வந்து ஃபிளிப் பண்ணி இப்படி ஜாயின் பண்றாங்க. இந்த B டேஷ் வந்து இந்த B யோட மர்ஜ் ஆகுற மாதிரி, அதே மாதிரி C டேஷ் வந்து C யோட மர்ஜ் ஆகுற மாதிரி அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்ப ஜாயின் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு 6 சைடட் ஃபிகர் கிடைக்குது. ஓகே, இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? ஜஸ்ட் வந்து ரெண்டுத்தையுமே வந்து அப்படியே ஒண்ணு சேர்த்துடுறாங்க, இதையும் ஓகே, த ட்ரெபீசியம் அண்ட் இட்ஸ் காப்பியை வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பியும் சி டேஷும் வர மாதிரி, இங்க வந்து சியும் பி டேஷும் வர மாதிரி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் வந்துருது. இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குல்ல, இந்த 6 சைடட் ஃபிகர், இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த ட்ரெபீசியம் எடுத்துக்கோங்க, ABCD அப்படின்ற இந்த ட்ரெபீசியம் எடுத்துக்கோங்க. ABன்றது ஒரு லைன் அண்ட் CDன்றது ஒரு லைன். இந்த 2 லைனுமே எப்படி இருக்குது? தே ஆர் பேரலல். இந்த 2 சைட்ஸுமே பேரலல். AB இஸ் பேரலல் டு CD. அந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்ப இது ரெண்டுத்துக்கும் வந்து நான் இப்ப ஒரு டிரான்ஸ்வர்சல் வரையறேன்னு வச்சுக்கோங்க, BCன்னு ஒரு டிரான்ஸ்வர்சல் வரையறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும்? the co-interior angles are supplementary. co-interior anglesனா என்ன? ஒரே சைட்ல இருக்கிற அந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, அதுதான் வந்து நம்ம co-interior angles சொல்லுவோம். அதாவது ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 180 டிகிரி. அதுக்கு பேர் தான் வந்து சப்ளிமெண்டரி. சப்ளிமெண்டரினா ஆட் பண்ணா யூ வில் கெட் 180 டிகிரி. co-interior angles என்ன? ஒரே சைட்ல இருக்கிற அந்த 2 ஆங்கிள்ஸ். ஸோ அப்படின்னா x plus y is equal to 180 டிகிரின்னு அர்த்தம். 180 டிகிரி ஒன்று வருதுன்னா அப்ப என்ன ஆகும்னா, எக்ஸையும் ஒய்யையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும்னு அர்த்தம். இப்ப 6 சைடட் ஃபிகர் வந்து எப்ப ஃபார்ம் ஆகும்னா, இப்ப நீங்க 2 சைட்ஸை ஜாயின் பண்றீங்கன்னா அது அலைன் ஆகி பர்ஃபெக்டா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனா அது ஃபார்ம் ஆகலன்னா we will get a 6 sided figure. ஆனா இங்க வந்து நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. x plus y equal to 180 டிகிரின்னு வரனால நம்ம ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா வந்து எதுக்காக? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அ 6 sided figure? அதனால இதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னும் போது இந்த டாப்பையும்
இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெபீசியத்தோட டாப்பையும் இந்த செகண்ட் ட்ரெபீசியத்தோடைய பாட்டமையும் நம்ம ஜாயின் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த 6 சைடட் ஃபிகர் வருது. நான் என்ன சொல்றேன், டாப்பையுமே நம்ம ஜாயின் பண்ணா we are getting a straight line. அப்ப நம்மளுக்கு ஒரு 4 சைடட் ஃபிகர் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் போது 6 சைடட் ஃபிகரை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா x plus y equal to 180 டிகிரின்னு வரனால. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 6 சைடட் ஃபிகரை வந்து ரூல் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த 4 சைடட் ஃபிகரை மட்டும் எடுத்துக்கலாம். இட் இஸ் அ குவாட்ரிலேட்டரல். கரெக்டா? 4 சைட்ஸ் இருக்கு, அதனால வந்து இது குவாட்ரிலேட்டரல் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, எக்ஸ் அண்ட் ஒய் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆங்கிள் பி இந்த பாயிண்ட்ல வந்து this is x, this is y, x plus y equal to 180 டிகிரின்னு தெரியும். கொடுத்துருக்கிறது AB is parallel to CD. அப்போ வந்து x plus y is equal to 180 டிகிரின்னு தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன், நம்ம இப்போ அதர் சைடு வரலாம். இப்போ இந்த 2 ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஆங்கிள் ஏவை வந்து யூன்னு எடுத்துக்கலாம், ஆங்கிள் டியை வந்து வின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? இதை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ட்ரெபீசியம்ல இந்த ஆங்கிள் எக்ஸ், இந்த ஆங்கிள் ஒய்ன்னு எடுத்தீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த ஆங்கிள் யூ, இந்த ஆங்கிள் வின்னு எடுங்கன்றேன். ஓகே, சோ திஸ் ஆங்கிள் இஸ் யூ அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் வி. இப்போ ஏவோட ஆங்கிள் வந்து யூனா, அப்ப ஏ டேஷோட ஆங்கிள் என்னவா இருக்கும், யூவா தான் இருக்கும். டியோட ஆங்கிள் வினா, டி டேஷோட ஆங்கிள் என்னவா இருக்கும், வியா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பார்ட்டுக்கு வருவோம். இப்போ x plus y is equal to 180 டிகிரியா? அப்ப u plus v என்னவா இருக்கும்? இப்போ AB is the parallel line. AB and CD parallel lines னு வச்சுக்கோங்க. இப்போ cut by a transversal நான் என்ன சொல்றேன், AD சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து BC வச்சு x plus y equal to 180 டிகிரின்னு போட்டோமா? இப்போ வந்து அதே AB is parallel to CD னு வச்சுக்கோங்க. இது வந்து கட் பை a transversal AD னா அப்ப u plus v is also equal to 180 degree. ரீசன் என்ன? co-interior angles are supplementary. கரெக்டா? இப்ப u plus v equal to 180 degree னா இப்ப இங்க பாருங்க, a dash d யும் u plus v இருக்குல்ல, அப்போ a d dashும் a dash d யும் அப்ப parallel இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகேவா? இப்ப நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வெறுமனே அந்த ஆங்கிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து u, இது வந்து v. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன், u plus v equal to 180 டிகிரியா? இதை வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது ரெண்டும் parallel லைன் எடுத்து u plus v னும். இப்போ இந்த u plus v வந்து இந்த u plus v இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு parallel லைன்ஸ் நான் எதை எடுக்கிறேன்னா, AD-யையும் A'-D-யையும் எடுத்து கட் பை a transversal வச்சுக்கோங்க. டிரான்ஸ்வர்சலுக்கு நான் வேற கலர் போடுறேன். கட் பை a transversal வச்சுக்கோங்க. இதுவும் u plus v equal to 180 டிகிரி தானே? அப்ப AD is parallel to A'-D. A'-D'. AD is parallel to A'-D' நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்டே நம்மளுக்கு தெரிஞ்சது AB is parallel to CD ன்னு வந்தது. அப்ப BD'-ம் CA'-ம் parallel நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி AD-யும் parallel to A'-D'. ஏன்? நம்ம வந்து u plus v equal to 180 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணனால இந்த இடத்துலயும் பாருங்க u plus v equal to 180 டிகிரி வந்துருச்சா? இந்த uவும் இந்த v-யும் நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி வருது. இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது 180 டிகிரி வந்ததுன்னா இட் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் தி தியரம். என்னது? ரெண்டு இது வந்து ஆட் பண்ணும் போது 180 டிகிரி வந்ததுன்னா அப்ப அந்த ரெண்டு லைன்ஸும் parallel லைன்ஸ்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், AD-யும் A'-D'-ம் parallel லைன்ஸ்னு சொல்லிடலாம். சோ இது எல்லாமே parallel lines, opposite sides-உம் parallel நம்மளுக்கு வந்துருச்சு. all the opposite sides, I mean trapeziumனா one pair of opposite sides தான். இப்ப நம்மளுக்கு ரெண்டு pair of opposite sides-மே parallel வந்துருச்சுன்னா அப்ப அது என்ன ஷேப்? that is a parallelogram. therefore A'-D is a parallelogram. ஓகே, நம்ம இப்ப வந்து இதை வந்து parallelogram-னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப parallelogram-னு ப்ரூவ் பண்ணனால இந்த ஏரியா ஆஃப் தி parallelogram நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் தி parallelogram-க்கு நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு parallelogram-ஓட சைடு வந்து மேல இருக்கிற சைடு, அதாவது பேஸ் இருக்கு இல்லையா, parallelogram இல்ல trapezium I'm talking about. trapezium வந்து பேஸ் 1 வந்து அந்த parallel sides-ஓட இது என்னன்னா சைடு லென்த் வந்து A and B நம்ம எடுத்துக்கிறோம். இந்த trapezium-ஓட சைட் லென்த், இந்த parallel sides-ஓட லென்த் என்னன்னா A and B ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம merge பண்ணோனே என்ன ஆகுதுன்னா இந்த இடம் A ஆகுது, இந்த இடம் B ஆகுது. அதே மாதிரி இங்க B, இங்க A ஆகுது. ஓகே, நம்ம merge பண்ணப்பவே பாருங்க, this is A and this is B. அப்படின்னா இப்ப நம்ம merge பண்ணும்போது என்ன பண்றோம், நம்ம வந்து அப்படியே merge பண்ணனால
இந்த இடத்துலயே வந்து இது ஃபிளிப்ட் ஆகி தான் வருது இல்லையா, அதோட காப்பி வந்து ஃபிளிப்ட் ஆகி தான் வரனால திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் ஏன்னு ஆயிடுது. ஸோ ஏபி பிஏன்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேரலோகிராம்க்கு இந்த ரெண்டு ட்ரெபீசியமையும் நம்ம மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் வர பேரலோகிராம்க்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ, இட்ஸ் அ பேரலோகிராம் அதனால ஹாஃப் கிடையாது, இட் இஸ் பேஸ் இன்டூ ஹைட் தான். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் என்னது ஏ பிளஸ் பி இன்டூ ஹைட் வந்து ஹெச். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி parallelogram that is formed by merging two identical trapeziums இல்லையா. இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரெபீசியமோட ஏரியா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏரியால இருந்து ஹாஃப் பண்ணணும். ரெண்டு ட்ரெபீசியம் மர்ஜ் பண்ணனால நமக்கு வந்த ஏரியா வந்து a plus b into h. இப்போ ஒரு ட்ரெபீசியம்க்கு வேணும்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 2. ஸோ இட் இஸ் 1/2 into a plus b into h. கரெக்டா? இதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் ஃபார்முலா. ஸோ ஹாஃப் இன்டூ height into sum of the parallel side. புரிஞ்சுதா? ஸோ நம்மளுக்கு வந்து அதே ஃபார்முலா தான் இதுக்கும் வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. இது வந்து ஒரு ட்ரெபீசியத்தோடைய நம்ம காப்பி எடுத்து அது ரெண்டுத்தையும் வந்து அதை வந்து ஃபிளிப் பண்ணி நம்ம வந்து மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஏரியா வருது அப்படின்றது. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கலி என்னன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் ஃபார்முலா இஸ் ஹாஃப் இன்டூ ஹைட் இன்டூ சம் ஆஃப் த parallel sides. அவ்வளவுதான் ஃபார்முலா. இதை வந்து நம்ம இன் டிஃபரெண்ட் வேஸ் வந்து அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இஸ் தட் கிளியர்? நம்ம வந்து இந்த ட்ரெபீசியம் அண்ட் ராம்பஸ் உடைய ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். Till then, this is Jane ma'am signing off from yours mathematically.